ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நாங்கள் எங்கள் அம்மாவோட ஊரில் இருக்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்கள் மனோஜ் பவனில் ஸ்டாப் பண்ணோம். நாங்கள் லாஸ்ட் டைம் மனோஜ் பவன் வந்தப்போ பசங்க ரொம்ப குட்டியாக இருந்தாங்க, அதனால் இந்த ப்ளே ஏரியாவில் யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து நல்லா பார்த்ததுன்னே அவங்களுக்கு இந்த ஸ்லைடு இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஆகிடுச்சு. இங்கே விளையாடிட்டு போகிறதுக்கு ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு எங்களோட டைமில். நாங்கள் ஒரு 2:30 போல் ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். வந்ததும் என் பசங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வெடத்தையனாருக்கு பேனர் அடித்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தர்மசாஸ்தா அவரோட அவதாரம் தான் இந்த வெடத்தையனாரும். சேம் சென்னையில் நிறைய கோயில் இருக்கும் தர்மசாஸ்தா கோயில். அங்கே எப்படி உட்காந்துட்ருப்பாரோ 2 வைஃப் கூட ஒரு கால் பாடக்கிட்ட, அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் இருப்பார். ஒரு வாரத்துக்கும் மேலே இங்கே யாகசாலை வச்சு ஹோமெல்லாம் வளர்த்து கும்பத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் யானைக்கிட்ட காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பசங்களையும் யானை மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டோம். அவனுங்க அழ ஆரம்பிச்சிட்டானுங்க பயங்கரமாக. ஆனால் அதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. 2 பேரும் செம்மையாக பயந்து அழுதுட்டு இருந்தானுங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் வந்து முன்னாடி காட்டுக்குள்ளே இருக்கும், இப்போயும் கொஞ்சம் காடாக தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா பெருசாக்கிட்டாங்க. இந்த சைடில் 2 குதிரை தெரியுது பார்த்தீங்களா, இது மேலெல்லாம் நான் சின்ன வயசில் ஏறி உட்காந்துருக்கேன். இப்போ ஏற முடியாது, கம்பி போட்டாச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கடவுள் இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச ஒரு கோயிலும் இருக்கும். அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நிறைய கோயில் பிடிக்கிறதுல இந்த கோயிலும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு இந்த கோயில் அவங்களோட இன்னொரு வீடும் கூட சொல்லலாம் சின்ன வயசில். ஏன்னா இது அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கும் இந்த கோயில். ஏன்னா அவங்க இங்கே ஊரில் இருக்கும் போது ஆடு மாடு மேய்க்கும் போது இந்த கோயிலில் தான் வந்து காலையில் வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போவாங்க. அண்ட் வீட்டில் சண்டை போட்டுட்டா கூட இங்கே தான் வந்து உட்காந்துக்குவாங்க. ஊருக்கு வந்து எங்களோட நிறைய சொந்தக்காரங்களை இங்கே பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்க்கறதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் என் பசங்களெல்லாம் நிறைய பேர் இப்போ தான் பார்க்குறாங்க. செப்டம்பர் 15 சண்டே அன்றைக்கி தான் காலையில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. நைட்டை விட காலையில் தான் செம்ம கூட்டம், எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. இங்கே டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சாமிக்கு நிறைய தட்டு வரிசை வச்சுருந்தாங்க. வேட்டு போட்டதுக்கப்புறமா எல்லார் மேலேயும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நல்லா மழை வர மாதிரி இருந்தது. ஊரில் இருக்க எல்லாருமே இந்த தண்ணியில் நனைஞ்சு எல்லார் முகத்தையும் ஒரு சந்தோஷம் சிரிப்பு பார்க்குறப்போ நமக்குமே அந்த நாளே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. கும்பாபிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் அன்னதானத்துக்கு மதியானம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.